வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழக தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்க போறோம். அவர் பிறந்தது மிதுன லக்னம். லக்னம் இயல்பா இருக்குது. லக்னாதிபதி புதன் 5ஆம் இடத்துல சுக்கரனோட இணைவுல 2 டிகிரி இணைவுல புதன் சுபத்துமா இருக்குது. இந்த 2 வீடுகளும் பார்த்தீங்கன்னா இயல்பா இருக்கு. செவ்வாய் மட்டும் 8ஆம் பார்வையா பாக்குறாரு. அது ஒன்றும் அவ்வளவு பெரிய எஃபெக்ட் வராது. ஏன்னா 8ஆம் பார்வையை தான் பாக்குறாரு. இந்த 2 வீடுகளுக்கு அதிபதியான புதன் சுக்கிரனோட 2 டிகிரி இணைவுல சுபத்துமா இருக்கிறாரு. இப்போ லக்னம் இயல்பா இருக்கு. லக்னாதிபதி புதன் சுபத்துமா இருக்கிறாரு. இங்க சனியும் சுக்கிரனோட இணைந்து 2 டிகிரியில சுபத்துமா இருக்கிறாரு. அப்போ இங்க நண்பர்கள் 3 பேருமே 5ஆம் இடத்துல இருக்கிறது அது ஒரு நல்ல அமைப்பு தான். இங்க எதிரி கிரகங்கள் யாரும் இங்க இல்லை. அதனால இங்க சுபத்துமா இருக்கிறாரு இவரு புதன். இந்த சனி இரும்பை குறிக்கக்கூடிய கிரகம். இரும்புக்கு காரகமான சனி இங்க 2 டிகிரியில சுபத்துமா இருக்கிறாரு. இப்போ இராணுவ வீரர்களுக்கு தான் பாத்தீங்கன்னா சனி இரும்பை குறிக்கக்கூடிய வெடிப்பொருட்கள், துப்பாக்கி, அது எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு. அது செவ்வாய், அது கையேந்தக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். கையில எடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா தைரியம், வீரியம், புகழ் என்றும் மறையா புகழ். 3ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாரு. 3ஆம் அதிபதி சூரியனை குரு பாத்தீங்கன்னா 5 டிகிரியில பாக்குறாரு. ஸோ 3ஆம் இடம் செவ்வாயால அங்க பலம் பெறுது. 3ஆம் அதிபதியும் சூரியன் இங்க சுபத்துமா இருக்கு. அதனால இவருக்கு சுக்கிர தசையில 1976ஆம் ஆண்டு தன்னோட 22 வயசுல விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தை அவரோட தமிழ் ஈழத்துக்காக ஆரம்பிக்கிறார். இந்த தமிழ் ஈழத்துக்காக ஆரம்பிக்கிற தசை பாத்தீங்கன்னா சுக்கிர தசை. சூரிய புத்தி. ஒரு குழுவுக்கோ ஒரு நாட்டுக்கோ தலைவன் ஆகணும்னா சூரியன் சுபத்துமா இருக்கும். சூரியன் குருவோட பார்வையில இந்த சூரியன் 5 டிகிரிக்குள்ள சூரியன் இங்க சுபத்துமா இருக்கு. சூரியன் 6ஆம் இடத்துல சுபத்துமா இருக்கு. இங்க சந்திரனும் சூரியனும் அவங்களுக்குள்ள 2 பேரும் இங்க இருக்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறது. 6ஆம் இடம்ன்றது நோய், எதிரி, கடன், அது மாதிரி குறிக்கக்கூடியது. இப்போ யுத்த களத்துக்குன்னு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை உச்ச குரு வலுத்து பார்க்கிறாரு. அப்போ 6ஆம் இடம்ங்கிறது யுத்தத்துக்கான இடத்துல அதிகமாகுது. அப்ப இங்க சூரியன் சுபத்துமா இருக்கிறதுனால அவர் ஆட்களை திரட்டி விடுதலைக்காக அவர் போராடுறாரு. அப்ப சுக்கிரதசை சூரிய புத்தி. சூரிய புத்தியில அவர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். 1976ஆம் ஆண்டு அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் சந்திர புத்தி. சந்திர புத்தியும் பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில சுபத்துமா தான் இருக்கிறாரு. அப்போ அங்க செவ்வாய் இந்த போர் நடத்துறதுக்கு வலிமையை விட புத்தி தான் கூர்மையா இருக்கணும். புத்தியை குறிக்கக்கூடிய புதன் 2 வீட்டுக்கு அதிபதியாக புதன் சுக்கரனோட நெருங்கி சுபத்துமா இருக்கிறாரு. இவர் நேரடியா யுத்த களத்துக்கு பயன்படுறாரோ இல்லையோ, இவரோட மூளை அதிகமா பயன்படும். இந்த யுத்த களத்துக்கு புதன் அதிக சுபத்துமா இருக்கு. இங்க செவ்வாய் இராணுவ வீரர்களுக்கு துப்பாக்கி, வெடிகுண்டுகள் அதெல்லாம் கையில எடுப்பாங்க. இதுவே ஒரு டாக்டரா இருந்தாங்கன்னா கையில அந்த சின்ன கத்தி, ஆப்ரேஷன் பண்ற கத்தி எடுப்பாங்க. அதுவே நிலம் சம்பந்தமான வேலை செய்யறாங்க அப்படின்னா
அது நிலத்தை கையில் எடுப்பாங்க. அப்போ நம்ம எந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறோமோ அந்த ப்ரொஃபஷன்ல தான் செவ்வாய் வந்து இருப்பாரு. இவர் யுத்த காலத்துல இருக்கிறதுனால துப்பாக்கி, வெடிகுண்டு இது போன்ற இது எடுக்கிறதுனால ஒரு 3ஆம் இடத்தையே செவ்வாய் பார்க்கறதுனால அந்த மாதிரி ஆயுதங்களை எடுத்து போராடக்கூடிய தலைவராக இருக்கிறது. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து 1990 காலகட்டங்களுக்கு அப்புறம் சூரிய தசை நடக்கும்போது 92 காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இவர் வந்து மிகவும் பிரபலம் ஆகிறாரு, எல்லோராலையும் கவனிக்கப்படுறாரு. சிம்மம், இந்த சிம்ம பாவகம் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது. சிம்ம பாவகன்றது அரசு, அரசாங்க இடம், அந்த பாவத்தை குறிக்கக்கூடியது, நிலப்பரப்பை குறிக்கக்கூடியது. இந்த பாவகத்தை செவ்வாய் பார்க்கறதுனால 2/3 பங்கு கடல் பரப்பை வந்து இவரோட கட்டுப்பாட்டிலையும், ஒரு பகுதி நிலப்பரப்பை வந்து இவரோட கட்டுப்பாட்டிலையும் வச்சிருந்தாரு. அன்னைக்கு இலங்கையில ஒரு 60-70% வந்து இவரோட கண்ட்ரோல தான் இருந்தது. அது எந்த தசையில வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசையிலையும் சந்திர தசையிலையும் அவரோட கட்டுப்பாட்டுல இருந்தா இருந்தது. அதுவும் சூரியன் இருக்கும் இடம், சூரியன் எப்பவுமே வந்து சுபத்துவமா இருக்கும் போது அவர் எப்போதும் நேர்மையாக இருக்கக்கூடியவர். 6ஆம் பாவகம்ன்றது எதிரிகளுடன் சண்டை போடுற பாவம். அந்த 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பது நேர்மையாக தான் இருப்பார் எப்பவுமே. அவர் சண்டை போடும்போது கூட பாத்தீங்கன்னா மக்கள் மீது எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தவில்லை, அரசாங்கத்தின் மீது மட்டும்தான் அவர் தாக்குதல் நடத்தினார். அதுக்கு இங்க சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கிறார். 6ஆம் இடம்ன்றது எதிரிகளோட சண்டை போடுகின்ற இடத்துல அவர் சுபத்துவமா தான் இருக்கிறாரு. அதனால அவரோட ஒழுக்கம் வந்து மக்களை தாக்கவில்லை, அரசாங்கத்தின் மீதுதான் அவரோட கோபம், அவரோட தைரியம் எல்லாத்தையுமே வந்து அரசாங்கத்தின் மீதுதான் வந்து அவர் காட்டினாரு. சூரிய தசைக்கு அப்புறம் சந்திர தசை, சந்திர தசையுமே அவருக்கு நல்லதா இருக்கு. சந்திர தசையுமே 6ஆம் இடத்துல இருந்து தான் நடத்துது. குருவோட பார்வையில சந்திர தசை முழுக்க முழுக்க நல்லாவே இருந்தது. இப்போ ஒரு இராணுவ வீரர் இருக்கணும், ஒரு விடுதலைக்காக போராடணும், ஒரு போலீஸாக இருக்கணும், ஒரு இராணுவ அதிகாரியா இருக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு விருச்சிக பாவகமோ, மேஷ பாவகமோ, சிம்ம பாவகமோ, ஏன்னா இதெல்லாம் அதிகாரம், இதெல்லாம் சண்டையிடக்கூடிய பாவகங்கள். அதுல வந்து இங்க வந்து இந்த பாவகம் வந்து பெருசா கிடையாது, சனியோட பார்வை தான். சனி வந்து சுபத்துவமா இருக்குன்னா அவரோட பார்வை வந்து இங்க கெடுதல். இந்த விருச்சிகம் அதிக சுபத்துவமா இருக்கு. விருச்சிகமும் வந்து சண்டைக்கூடிய இடம் தான், எதிரிகளை சந்திக்கக்கூடிய இடம் தான். இந்த சிம்ம பாவமும் வந்து அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது. அதனால இவரோட அதிகாரம் வந்து சண்டையிடதுல வந்து மிக துல்லியமா இருந்தது. புதன் வந்து அறிவு கிரகம்ன்றதுனால புதன் வந்து அந்த போர் யுக்திகளை வந்து வகுத்து கொடுக்கக்கூடிய இடத்துலதான் இவர் இருந்தார். இது மிதுன லக்னமா இருக்கவே இவர் வந்து போர் யுக்திகளை வகுக்கக்கூடிய நபராக இருந்தார். இதுவே மேஷ லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னமா இருந்தா இவரே முன்னாடி நின்று போற நடத்துற அளவுக்கு இருந்திருப்பாரு. அவர் போர்க்களத்துல மிகவும் எல்லோருடைய பாராட்டியும் பெறக்கூடிய நபராக தான் இருந்தாரு. அப்புறம் இந்த சந்திர தசை முடிஞ்ச உடனே செவ்வாய் தசை. எப்பவுமே மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் ஆகாத கிரகம் எதுனா செவ்வாய் தான். ஏன்னா இந்த மிதுன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியா வருவார், கன்னி லக்னத்துக்கு 8ஆம் வருவார். அவர் வந்து இங்க 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்பதான் வந்து 2 டிகிரியில உள்ள வந்திருக்காரு, 1 டிகிரியில இருக்காரு, உச்சத்தை விட்டு அப்பதான் வெளியே வந்திருக்காரு. அப்போ 6ஆம் அதிபதி 9ல இருக்காரு. 6ஆம் அதிபதி 9ல இருக்கிறதுனால பாக்கியங்கள் வந்து கொஞ்சம் கருதி இவருக்கு வர வேண்டிய பாக்கியங்கள், பாக்கியஸ்தானம் வந்து இங்க நல்லா இருந்ததுன்னா அவர் இன்னும் எல்லோரையும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருந்திருக்காரு. இந்த செவ்வாய் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவருக்கு வந்து அழியாத புகழ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இன்றைய காலகட்டம் வரைக்கும் அவருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. உங்க செவ்வாய் தசை ஆரம்பிச்ச உடனே எதிரிகள் கை வந்து ஓங்க ஆரம்பிக்குது. இங்க செவ்வாய் தசை ஆரம்பிச்ச உடனே இவரோட யுக்திகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சு, எதிரிகளோட சக்தி அதிகமா ஆரம்பிக்காது.
மற்ற நாடுகள் இதை எல்லாமே வந்து அவரை வந்து பலவீனப்படுத்துற நிலைமையில தான் இருந்தது. அப்ப அந்த செவ்வாய் தசை ராகு புத்தியில தான் அவர் வந்து மரணத்தை தழுவக்கூடிய நிலைமையில இருந்தாரு. 2ஆம் இடத்துல குரு வந்து உச்சமா இருக்கிறாரு. 7ஆம் அதிபதியாகி 2ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறதுனால இந்த தனம், வாக்கு, குடும்பம் அப்படிங்கிற இடம் வந்து இங்க உச்சமா இருக்குது. குரு என்றைக்குமே வந்து ரொம்ப பொறுமையா, நிதானமாக, நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசக்கூடிய கிரகம் அது. அது ரொம்ப சுபத்துவமா இருக்கிறதுனால இவரோட ஸ்டேட்மெண்ட் என்னைக்குமே வந்து ரொம்ப அராஜகமான வார்த்தைகள்லாம் இருக்காது. ரொம்ப பொறுமையா பேசக்கூடிய வார்த்தைகள் தான் இவரு. அவரோட செயல் தான் வந்து அதிகமா இருக்கும். செவ்வாயோட 3ஆம் பார்வை செயல் மட்டும்தான் இருக்கும். பேச்சு வந்து ரொம்ப அமைதி, அடக்கமாக தான் இருப்பாரு. ரொம்ப தான் வந்து ஒரு பெரிய தலைவர்ன்ற ஒரு பிம்பத்தை வந்து அவர் என்னைக்குமே வந்து காட்டினதில்லை தன்னோட பேச்சுல. அந்த குரு இங்க உச்சமா இருக்கிறதுனால அந்த இருக்கு, அந்த தன்மை வந்து இவருக்கு இருக்கு. அப்ப நம்ம எல்லாமே அபிஷியலா பார்த்துருப்போம் நியூஸ்ல எல்லாமே அந்த காலகட்டங்கள் தான். இதுவே செவ்வாய் தசை மட்டும் வரலன்னா இவரு அசைக்க முடியாத தலைவராக இருந்திருப்பாரு. எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக இருந்திருப்பாரு. செவ்வாய் தசையில தான் இவருக்கு நிறைய மைனஸ் பாயிண்ட் ஆக இருந்தது. செவ்வாய் தசையில இந்த செவ்வாய் இங்க பார்க்கறதுனால என்னைக்கும் நீடித்த புகழ் இருக்கும். இன்றைய காலகட்டங்களிலும் அவர் நீடித்த புகழோட இருப்பார். இன்னொரு காணொலியில இன்னொரு தலைவரை பத்தி சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.